என் அன்பு குழந்தையே, ஏக்கங்கள் நிறைந்த வாழ்க்கை. உன் கண்முன்னே சிலருக்கு சில விஷயங்கள் நடக்கின்றது, சில நிகழ்வுகள் நடந்தேறுகின்றது. அவற்றையெல்லாம் பார்க்கும்போது நாமும் இப்படித்தானே காத்து கொண்டிருக்கின்றோம். நமக்கும் இதை போன்ற விஷயங்கள் நடக்குமோ நடக்காதோ என ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய். இதே போன்றே ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நம் வாழ்விலும் நடந்து விடாதா? இதே போன்றே நாமும் சந்தோஷமாக அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டோமா என்று பரிதவித்து போய் விடுகின்றாய். எத்தனைதான் இவ்வாறான உள்ள கிடங்கு ஒன்று உன்னுள் இருந்தாலும் மனதார மற்றவர்களை வாழ்த்துகின்றாய். யார் மீதும் உனக்கு பொறாமையில்லை. உன் முன்னால் விழும் கண்ணீரை துடைக்க முயல்கின்றாய். உன்னிடம் பகிரப்படும் பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் தீர்வை காண முயல்கின்றாய். அழுகின்ற உள்ளங்களுக்கு ஆறுதல் காண இயங்குகின்றாய். உனக்குள்ளே 1000 இருக்க அடுத்தவர்களின் கஷ்டங்களுக்கு அனுதாபப்படுகின்றாய். நிறைவேறாத வேண்டுதல்கள் என்று ஒரு நீண்ட பட்டியலை உன் கையில் வைத்துக் கொண்டு அடுத்தவர்களின் வேண்டுதல் நிறைவேறுவதற்கு பிரார்த்தனையும் செய்கின்றாய். உன் வேண்டுதலும் காத்திருப்புகளும் நியாயமான ஒன்றிற்காகவே. உன்னுடைய பரிதவிப்புகள் எல்லாம் அன்பிற்காக மட்டுமே. இத்தகைய பெரும் மனப்பான்மையை கொண்ட என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்காமல் கைவிட்டு விடுவேனா? அடுத்தவர்களின் கண்ணீரை துடைக்க முற்படும் உன்னுடைய விரல்களை நான் விட்டு விடுவேனா? அனைவருக்கும் நல்லது நினைக்கும் உன் மனம் அதை காணும் போது என் பிள்ளையான உன்னை கண்டு என் மனம் சந்தோஷமடைகின்றது. நீ என்றும் நன்றாக இருப்பாய் என்று மனதார மற்றவர்களை வாழ்த்தும் நீ என்றும் என்றென்றும் நன்றாகவே இருப்பாய். உன்னுடைய மனம் இனிமேல் கலங்காது மகளே. உனக்கான வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் நிச்சயம் வரும். அடுத்தவர்களை பார்த்து நீ ஏங்கிய நல் விஷயங்கள் எல்லாம் உனக்கும் நடக்கும். நீ பரிதவித்து காத்திருந்தவையெல்லாம் இனி நல்வழியில் வந்து சேரும். ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள். அடுத்தவர் வாழ்க்கை வேறு, உன்னுடைய வாழ்க்கை வேறு. அவர்களின் பாதை வேறு, உன்னுடைய பாதை வேறு. நல்லவையெல்லாம் நடக்கும் என்றும் நல்லவை மட்டும்தான் நடக்கும் என்றும் நடத்தி தருவேன் என்றும் உனக்கு நான் வாக்களித்திருக்கின்றேன். ஆனால் அந்த நல்லவை நடப்பதற்காக நீ சற்று காலம் காத்திருக்கத்தான் வேண்டும். உன் வாழ்வில் நான் செய்ய நினைத்தது எதுவும் தடைப்பட்டு விடாது. நானே நடத்தி வைப்பேன். அதனால் நீ நம்பிக்கையோடு மட்டும் இரு. மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் எப்போதும் உன்னுடனே இருப்பதற்காகவும் நீ இருக்கும் திசை நோக்கி நானே வந்து விட்டேன். நான் எங்கும் வியாபித்து இருப்பேன். என்றும் உன்னுடைய நினைவுகளோடும் உன்னுடைய எண்ணங்களோடும் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு ஏற்பட்டிருக்கும் தற்போதைய நிலை மாறப்போகின்றது தங்கமே. உனது பாரத்தை முழுவதுமாக நான் சுமந்து கொள்ள தயாராக இருக்கின்றேன். உனக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் தவறாமல் யோசித்து யோசித்து உனக்கு வழங்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வழங்கத்தான் போகின்றேன். எனவே மகிழ்ச்சியாக இரு. எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை நினைத்து என்னை பின்பற்றி இரு. உனக்குள் இருக்கும் அத்தனை துயரங்களின் பிடியிலிருந்தும் விரைவில் நிவாரணம் வழங்கப் போகின்றேன். யாரிடமும் வெறுப்போ விவாதமோ வேண்டாம். எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என்னிடம் வந்திருக்கின்றனர். தயவு செய்து நீ கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். எதிர்த்து போராடு. உனது வாழ்க்கையும் உனது குடும்பமும் செழிப்பாக இருப்பதற்காகத்தான் நான் எப்போதும் உன்னுடனே இருந்து கொண்டிருக்கின்றேன். நீ சந்திக்காத பிரச்சனைகள் இல்லை, நீ சந்திக்காத விளைவுகளும் இல்லை. ஆனால் கவலைப்படாதே மகளே, நான் உனக்காக எப்போதும் இருக்கின்றேன். உன்னுடைய பொன்னான வாழ்க்கையை உனக்கே நான் மீட்டுத் தருகின்றேன். நான் பலமுறை உன்னிடம் சத்திய வாக்கை கொடுத்திருக்கின்றேன் அல்லவா? உன்னுடைய
உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடமாட்டாய். கை நழுவி போய்விடாது. ஏனென்றால் அதை நீ மட்டும் பற்றி கொண்டு இருக்கவில்லை. உனக்கு மேலாக உன்னுடைய வாழ்க்கையை நானும் என்னுடைய கரங்களில் பற்றி கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னையும் கைவிட மாட்டேன். என் கரங்களை பற்றி கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையையும் விட்டுவிட மாட்டேன். எதுவும் இங்கே தவறாக நடக்காது. எதுவும் உனக்கு எதிராக திரும்பி விடாது. எல்லா சூழ்நிலைகளும் நிச்சயம் மாறும். அது மாறிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும் நீ உறுதியாக கொடுத்து கொண்டே இரு. உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய எண்ணங்களும் தான் அதை சூழ்ந்து கொண்டு உன்னிடம் ஈர்த்து வரும். நீ வாழ்ந்த அந்த சந்தோஷ நாட்களை, நீ கழித்த அந்த பொன்னான நாட்களை நீ தொலைத்து விட்டதாக கருதி கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய கைகளிலேயே மீட்டு தரப்போகின்றேன். இப்போது நடக்கும் எதுவும் தவறாக நடக்கவில்லை. எல்லாமும் சரியான கோணத்தில் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த சூழ்நிலைகளை பார்த்து பதறாமல் சற்று அமைதியாக இரு. உன்னுடைய அப்பா நான் எதையும் உனக்கு எதிராக நடக்க விட மாட்டேன். என் மேல் நம்பிக்கை இருந்தால் தைரியமாக இரு. உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் அன்பு குழந்தையே, அப்பா, என்னுடைய வருத்தங்களை பகிர்ந்து கொள்வதற்கு கூட எனக்கு யாரும் இல்லை. அப்படியே பகிர்ந்து கொண்டாலும் என்னுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்பவர்கள் யாரும் இல்லை. சிலர் கதை கேட்பதற்காக மட்டுமே இருக்கின்றார்கள். சிலர் அந்த கதையை கேட்க கூட தயாராக இல்லை என்று சொல்கின்றாயா? என் செல்லமே, நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், நீ மறந்து விட்டாயா? என் செல்லமே, உன்னுடைய கஷ்டங்களையும் துயரங்களையும் துன்பங்களையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. எதுவாக இருந்தாலும் நீ என்னிடத்தில் கூறு. உன்னை உயிராக நேசிக்கும் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். இதை நான் பலமுறை கூறியும் நீ இப்படி வருத்தப்படுவது சரியா? உன்னுடைய வாழ்க்கையை அடிக்கடி நீ திரும்பிப்பார். நீ அடைந்த வழிகளும் நீ கடந்த வழிகளும் உனக்கு மன உறுதியை கொடுக்கும். குழந்தையே, காலம் ஒவ்வொரு கவலைக்கு பின்னும் ஒரு சந்தோஷத்தை ஒளித்து வைத்திருக்கும். அதனால் எப்பொழுதும் கஷ்டத்தை மட்டும் அனுபவிக்கிறோம் என்று வருத்தப்படாதே. நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கெவ்வளவு குறைத்துக் கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு மன அமைதியும் சந்தோஷமும் உனக்கு கிடைக்கும். குழந்தையே, நீ பிரச்சனைகளை பற்றி மட்டும் சிந்தித்துக் கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் உன்னை தேடி வந்து சேரும். நீ தீர்வுகளை பற்றி யோசித்தால் நிறைய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். ஒவ்வொரு உறவுகளிடமும் ஒவ்வொரு முறையும் ஏமாறுகிறேன். ஒவ்வொருவருக்கான தேவைகள் வரும் பொழுது அவர்கள் என்னை பயன்படுத்திக் கொண்டு அந்த தேவை முடிந்த பிறகு அவர்கள் என்னை தூக்கி எறிந்து விட்டு செல்கின்றனர் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். குழந்தையே, அழாதே. யார் உன்னை தூக்கி எறிந்து சென்றாலும் உனக்காகவும் உன்னுடைய கண்ணீரை துடைப்பதற்காகவும் நான் இருக்கின்றேன். அளவுக்கு மீறிய அன்பும் அக்கறையும் தான் எல்லா அவமானங்களுக்கும் காரணம். ஏமாற்றப்பட்டதற்கு நன்றி சொல். உன்னை ஏமாற்றியவர்கள் உனக்கு ஏமாற்றத்தை பரிசாக அளிக்கவில்லை. இதன் பிறகு ஏமாறாமல் இருப்பதற்கான பாடத்தை உனக்கு கொடுத்திருக்கின்றனர். வழி சொல்பவர்கள் யாரும் உனக்கு வழிகளை சொல்வதில்லை. உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில். அதை உனக்கு பிடித்ததை போன்று நீ மாற்றிக்கொள். எவர் ஒருவர் குறிக்கோளோடு போராடுகின்றாரோ அவரே வெற்றி பெறுவர். ஏனென்றால் நாம் எங்கு செல்கின்றோம் என்று அவருக்கு தெரியும். அதே போல உன்னுடைய வாழ்க்கை எங்கு சென்று கொண்டிருக்கின்றது என்பது உனக்குத்தான் தெரியும். குதிக்கும் போதும் அழும்போதும் ரசிக்கும் உலகம் இது. உச்சிக்கு வந்தால் திட்டி தீர்க்கும் சூரியனை மட்டுமல்ல, மனிதனின் வளர்ச்சியையும் தான். குழந்தையே, வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதே. ஏனென்றால் அவர்களுடைய நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் துணைக்கு வரும். பிரச்சனையை எதிர்த்து போராடுபவர்கள் மட்டும்தான் காலத்தை வெல்கிறார்கள். பிரச்சனைகளை பார்த்து பயந்து கொண்டிருப்பவன் காலத்தை தின்று கொண்டிருக்கின்றான். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு.
உனக்கு பக்கபலமாக நான் இருக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் நீ பொறுமையாக இருக்கின்றாய் என்றால் உனக்கு கவலை இல்லை. அது மண்ணில் புதைந்த விதையின் குணம். நிச்சயமாக நல்ல பலத்துடன் முளைக்கும். குழந்தையே, உன்னுடைய அருகில் தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஒதுங்காதே. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். உனக்கு அன்பு செலுத்த, உன்னுடைய கண்ணீரை துடைக்க, உன்னுடைய பிரச்சனைகளை கேட்க என்றும் நான் உனக்காக இருப்பேன். நம்பிக்கையோடு